நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னா என்ன, அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ராகத்தை அடையாளம் காட்டும் வகையில் அதற்குன்னு நிர்ணயிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட ஸ்வர வரிசை அமைப்பை தான் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருவரோட முகத்தோற்றம் எப்படி ஒருத்தரை அடையாளம் காட்டுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்தையும் அடையாளம் காட்டும் முகமாக விளங்குவது தான் ஆரோகணம் அவரோகணம் ஸ்வர அமைப்பாகும். இதில் ஆரோகணம் என்பது ஸ்வரங்களின் ஒளிநிலை ஏறுமுக வரிசையில் இருக்கக்கூடியதையும், அதாவது மேல் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை கொண்டிருக்கும். அதற்கு ஆரோகணம் என்றும். அதற்கு உதாரணமாக பார்க்கலாம். சரி க மா பத நீ சா. இவ்வாறு கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த ஸ்வரங்களை சொல்லலாம். அதே மாதிரி இறங்கு முக வரிசையில் ஸ்வரங்களின் ஒளிநிலை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை கொண்டிருக்குது அப்படின்னா அதற்கு அவரோகணம் அப்படின்னு பேர். அதற்கு உதாரணமாக சா நீ த ப மா க ரே சா. இப்படி மேலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய ஸ்வரஸ்தானங்களை பாடும் வகையில் இருந்தால் அது அவரோகணம் என்றும் கூறப்படுது. முழுமையாக பார்க்கலாமா? சரி க மா பத நீ சா சா நீ த ப மா க இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இசை தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.